வந்து போன டைம் நம்ம சொல்லியிருந்தேன் வந்து நம்ம வந்து எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம் அல்லவா. ஸோ அதனால் வந்து நம்ம பெர்ஃபெக்ட் தான் எடுக்க போகிறோம். எல்லாத்துலேயுமே என்ன கேட்டிங்கன்னா ஆமாங்க, எல்லாத்துலேயுமே வந்து பெர்ஃபெக்ட் எடுத்து 100% வந்து இந்த சர்பல்ஸில் வந்து முடிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து கௌஷிக் கேமிங். இது வந்து நம்ம வந்து ராபரி பாபுடைய எபிசோட் 3, அதாவது கன்வெர்ட்டிங் எவ்ரி லெவல் இன்டு த பர்ஃபெக்ட் லெவல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து நானே பேர் வச்சுக்கிட்டது. ஸோ ஃபஸ்ட்டாக இப்போ பாட்டிமா என்ன பாட்டிமா எவ்வளோ ஸ்லோவாக போனீங்கன்னா நான் எப்போ பாட்டிமா முடிக்கிறது, போங்க பாட்டிமா ஃபஸ்ட்டாக. சரி, இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க. இதில் 2 எக்ஸிட் இருக்குது, நம்ம டக்குன்னு இந்த எக்ஸிட் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், லெவல் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான், சிம்பிள். 31 செகண்ட்லேயே முடிச்சிட்டோம் கைஸ். 45 செகண்டுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம் நம்ம, டக்குன்னு போகும். ஸோ இது வந்து அடுத்த லெசன். இது என்ன லெசன்னா, அந்த தங்க கோப்பையில் வந்து நம்ம 90 தான் எடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த பவுலரோட ட்ராஃபியில் நான் 90 தான் எடுத்தோம் அல்லவா. ஸோ நம்ம வந்து அதை தான் இப்போ வந்து எடுக்க போகிறோம் ஃபுல்லாத்தையுமே. டக்குன்னு போ எல்லாத்தையும் எடு. இவன் போய் இதை எடுத்துடலாம். ஐ திங்க் நான் எல்லாத்தையும் எடுத்துனாங்க நினைக்கிறேன். என்னென்ன எடுக்கலாம் நான் போன டைமு? ஆமாங்க, போன டைம் நான் என்னது எடுக்கலை பேசிக்கலி நான் என்னது எடுக்கலை. 1 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டோங்க. அவ்வளோதான், மேக்கிங் நாய்ஸ் சட்னி முடிச்சாச்சு. ஸோ சூப்பர் விடன் இருக்கோ. நம்ம வந்து பாபின் பாக்ஸ் போகலாம். அது வந்து அன்டிடெக்டட் மட்டும்தான் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நீ உனக்கு வந்து ஒரு கீ தேவைப்படும், ஆனால் அது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியடாக இருக்கும். ஸோ அதனால் நீ வந்து கொஞ்சம் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதை எடுத்துடலாம். அடுத்து இதையும் எடுத்துட்டு நம்ம அங்கே சம்திங் ஸ்டிக்கிங் அதையும் நம்ம எடுத்துடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த 3 இதையும் வந்து ஒரு டைம் நம்ம ஸ்பீட் ரன் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸ்பீட் ரன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டெக்னிக் கைஸ். நீங்கள் வந்து இந்த சைட் போனீங்கன்னா அவங்களால பார்க்க முடியாது. இது லைக் நான் எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருக்கலாம். போன டைம் ஆடும்போது அது எனக்கே தெரியாது கைஸ். ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து அதே டெக்னிக்கை நம்ம அங்கே யூஸ் பண்ணோம். இந்த இருக்கா, இந்த இடத்துல யூஸ் பண்ணோம். ஏன்னா வந்து போயிடுவோமா? இல்லை கைஸ், போவேணாம். ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து அவன் போயிட்டோம். நம்ம அதுக்கடுத்து நம்ம அந்த சைட்லேருந்து ஓடிடலாம் கைஸ், அவ்வளோதான். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது 10 நிமிஷம்னா ரொம்ப ஈஸி தான். ஒரு 5 லெவல் தான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட் இல்லாமல் விட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து முடிச்சிட்டேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட எல்லா சப்போர்ட்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒயிட் சீகல்லையும் அதே பிரச்சனை தான், நம்ம அன்டிடெக்டட் மட்டும்தான் வாங்கலை. ஏன்னா அந்த சைடில் வந்து அந்த பாட்டிமா நம்ம பிடிச்சிட்டா, பிடிக்கலான்ற விட பார்த்து தான் சொல்லலாம். வெயிட் பண்ணுவோம். இந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து கொஞ்சம் சாரி சேஃப்டி என்ட்ரன்ஸ். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வரும்போது பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதை எடுத்துடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டாட் அசப்ஷன் பேசிக்காக வந்து நம்ம இதுக்கடுத்து இன்னும் ஒரு சாப்டருமே இருக்குது. ஏன் அது 3 வீடியோவாக போட்டோன்னா இதே மாதிரி தாங்க சிம்பிள். நிறைய வீடியோஸ் நம்ம அப்படி போடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சும்மா வெறும் கேம் பிளேயாகவே போடாமல் கொஞ்சம் அதுக்குள்ளே என்ன இருக்குது. ஏன்னா வந்து இப்போ ஒரு கேமை தயாரிக்காங்க அப்படின்னா என்ன எதுக்காக தயாரிப்பாங்க, ஒரு கதையாக இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. ஸோ அதனால் அது கூட நம்ம இதையும் நம்ம காமிக்கணுன்ற காரணத்தினால தாங்க. ஐயோ சீக்கிரம் சத்தம் கண்டிப்பாக நம்ம வந்து அதை கூட்டிகிட்டு போயிடுவா. ஸோ அதனால ஈஸி. இதோட தொடர்ந்துட்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் ஐ திங்க் அந்த பால் ஆஃப் யான் அதை எடுத்துலாம். எனக்கு அதாவது ஃபாஸ்ட்டாக தொடர்ந்துட்டு திரும்ப இதை தொடர்ந்து விட்டுலாம் யூஸ். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்ஷன், அதாவது எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக இருக்கணுன்றதுனால வந்து அதை பண்ணுறேன். பத்துக்காக சொல்லி விளாடாமல் ஓரளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனாக இருக்கும். ஓகே அந்த என்ட்ரன்ஸ் இருக்கும். ஓகே ஸோ நம்ம அந்த பர்ஸை எடுத்துகிட்டு இதை முடிச்சாங்க. அவ்வளோதான், ஒயிட் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம முன்னாடி வந்து ஒரு லெசன் இருந்துச்சு பார்த்தீங்களா, வந்து சூப்பர் பாம். அது கொஞ்சம் எனக்கு தெரில, ஏன்னா நான் வந்து கீழே இருக்கிறேன். அதை கூட ரொம்ப ஈஸியாக முடிச்சேன். சூப்பர் மில்லன் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்குது, டைம் முடிக்கலையோ. ஓகே ஸோ நம்ம அப்படின்னா இதையும் முடிச்சிடலாமாங்க. இல்லாட்டி ஃபேமிலி பிஸ்னஸ் போகுமா? இல்லை வேணாம், நம்ம இதே விளாண்டலாம். ஏன்னா இது கொஞ்சம் இட்ஸ் ஈஸின்னு நினைக்கிறேன். சிவிலியன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட் பண்ணிடுவாங்க. இதில் தான் நமக்கு வந்து சிவிலியன்ற ஒரு ஆளையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படியா? இல்லை, பாட்டி வந்து நம்ம பார்த்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டுக்கட்டையால் அடிக்க வந்துடுவாங்க. மீதி வந்து யாருமே வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. அதான் அந்த ஒரு லேடி எஸ்டர்டே நியூஸ் பேப்பர். ஓகே நான் எஸ்டர்டே நியூஸ் பேப்பரையும் மறந்துட்டேங்க. இதை எடுத்துடலாம், அந்த லாட்ரி டிக்கெட்டை. அடுத்து இங்கே வெயிட் பண்ணணுமா என்ன? சரி நைஸ், வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்லை. டக்கு ஏதாச்சு
ஃபாஸ்ட்டாக போ பூஸ்ட் போட்டுருமா அவ்வளோதாங்க சார் இந்த இடத்துல இது என்ன பாயிண்ட்ஸ்னால் அங்கே வந்து அது ஒன்று எடுக்கலை அடுத்து வந்து பார்த்துட்டாலாம் டைமும் வந்து மிஸ் ஆகிடும். டைமும் வந்து கரெக்டாக ஒரு 1:15 முடிச்சிடுவேன். அங்கே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் விட்டுடும். என்ன பண்ணுறது, இது வேறு ஒன்று ஆடு விட்டு தருங்கடா. ஸோ ஓகே. ஸோ அப்படின்னா இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்கு வேலையை முடிச்சிடலாம். இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக முடிக்கலாம். ஏன்னா இந்த எஸ்டர்டே நியூஸ் பேப்பர் அப்போ போய் இந்த ரிமோட்டையும் இந்த எஸ்டர்டே நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்துடலாம். ஃபாஸ்ட்டாக ஏன்டா இவ்வளோ நேரம் எடுக்கிறேன், எடு ஃபாஸ்ட்டாக ஓடு. ஸோ இந்த சைடு வந்து என்னது இந்த யூஸ்ட் ஸ்டாச் கார்டு இருக்கா. ஸோ ஓகே, டைம் ஸ்கிப் பண்ணி அவ்வளோதான் அனுப்பிடலாம். போடா, ஏன்னா போகும்போதே கரெக்டாக போனால் தாங்க நமக்கு நல்ல டைம் கிடைக்கும். ஸோ அப்போ போயிட்டு இந்த ரெண்டுத்தையும் டக்குன்னு எடுத்துகிட்டு நம்ம திருப்பி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே போகணும். ஓகே, அந்த ரூம்குள்ளே போயிட்டு இருந்தோம். இந்த கிளாத்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க முடிக்க போகிறோம். இப்போ வந்து பூஸ்ட் போட வேணாம், இப்போ பூஸ்ட் போடணும். அவ்வளோதான். இதை பூஸ்ட் பண்ணலாம் தான் பூஸ்ட் பண்ணணும். 53 செகண்ட்ஸே முடிச்சிட்டோம். 100% வந்திருக்கு. சூப்பர் வில்லன் சாப்டரையும் பெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ அது ஃபேமிலி பிஸ்னஸும் அதுவும் தான் இருக்குது, செட்டில் மையரும் தான் இருக்குது. ஸோ நம்ம போமா ஃபேமிலி பிஸ்னஸ் லைஃபே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து போன டைம் என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அண்டர் மிஸ் பண்ணோமா, டைம் மிஸ் பண்ணோமான்னு தெரியல. இங்கே வா கிளிஜில் மாட்டிக்கிட்டு பேச என்னடா டக்குன்னு அமைதியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிளிஜில் மாட்டிக்கிட்டு அப்படியே இது இந்த கதவை போட்டியலாம் மிஸ். அது வந்து ஹார்ட் பிரேக் ஆகிட்டு அது வந்து கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதில் ப்ரோக்கன் டாய் எடுத்துருக்கும். ஓகே. ஸோ அந்த பாட்டிமா வரது கூட நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே ஒழிஞ்சிட்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னா இந்த பாத்ரூமில் இருக்க இதை எடுத்துடலாம். இது என்னது இந்த பொருள் அந்த பீனட்டை எடுத்துடும். கொண்டு டைமிங் தான் மிஸ் பண்ணிட்டோம். டைமிங்லாம் அண்டிடனும் மிஸ் பண்ணிட்டோம். சரி இருங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டான். ஸோ இதை போய் எடுத்துடலாம். நான் அந்த ரோடு சொல்லிட்டு அதையும் போய் பார்க்க போயிட்டான். ஸோ இதுதான் சரியான டைம். பின்னாடி போக முடியாது. ஓகே அந்த சைடு அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ பாட்டிமா வந்து எந்த சைடு வராங்கன்றதை பார்த்துட்டு நம்ம எந்த ரூம் போயிடலாம். இது ரொம்ப ஒன்றுமே இல்லை. இந்த பாட்டிமா வந்து அந்த சைடு உள்ளே போன அடுத்த செகண்டு பூஸ்ட்டு போட்டு அங்கே ஓடிட்டு அங்கே இருக்க பொருள் எடுத்துருவோம். தாங்க மேட்ரு இப்போதைக்கு வாங்கியே இருக்கட்டும். ஏன்னா இது வந்து சரி ஒன் சைடு ரூம். இந்த கதவை போட்டிக்கலாம். அதனால் வந்தாலும் நம்ம வந்து ஒரே அடி தாங்க சடிச்சோன்னா மர்கேஸ் ஆகிடுவோம். அப்புறம் திருப்பி நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து ஆடுற மாதிரி இருக்கும். டக்குன்னு முடிக்கணும். கடுப்பாக இருக்குது. 3 வீடியோ பேசுறதுக்கே எனக்கு வந்து 1 மணி நேரம் மிஸ்ஸு. பூஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபுட் ஸ்டெப் கேட்டுட்டு டக்குன்னு திரும்பிட்டா. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். அவ்வளோதான், ஃபேமிலி பிஸ்னஸ்ன்ற சாப்டர் முடிச்சாச்சு. என்ன நோட்டிஃபிகேஷன் வருது? 6:59 6:59 ஆயிடுச்சு. ஸோ இதை முடிச்சுன்னு கைஸ் டக்குன்னு முடிக்கணும். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. இதை எடுத்துடலாம். அண்டு இதுக்கடுத்து இன்னொரு சாப்டர் இருக்குது. சர்பன்ஸ்க்கு அடுத்தலாம் வந்து டவுன் டவுன் இருக்குது. ஸோ நம்ம அதையும் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து வேறு சாப்டர் போடணும். அவன் எங்கே சொன்னால் டக்குன்னு பூஸ்ட்டு போட்டு ஓடிடுவோம். அங்கே பூஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணுமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். திங்க் நான் இவனும் ஒருத்தர் நம்மளும் ஒருத்தர்னால இவன் நல்லா ஈஸியாக ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குங்க. நம்மளால் இங்கெல்லாம் ஒழிய முடியாது. இதெல்லாம் லாக்டு பிளேசஸ். ஃபாஸ்ட்டாக போனால் மட்டும் கசாயமே. ஏன்னா பாஸ் லெவல் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கான். ஸோ இவன் இங்கே வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரூமில் இருக்க ஒரு ரிமோட் மட்டும் இருக்குங்க. நம்ம அதை மட்டும் எடுத்துடலாம். ஸோ அதுக்கடுத்து இவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். ஸோ அதனால் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இது பண்ணிடணும். டெலிஃபோன். ஸோ டெலிஃபோனில் பேசியாச்சு. ஜஸ்ட்டு ஓகே அந்த பிளேஸா. பட் இப்போ நம்ம ஓடணும் அப்படின்னா நான் அன்சீன் போயிடுமே. சரி ஓகே ஒரு நின்று அடி வாங்கிடுவோம். அடி வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்சீன் வந்துடும். போடுவோன்னா அவ்வளோதாங்க மேட்சை முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதே சீன் தான் ஆகணும். அதுக்கு வந்து நம்ம டவுன் டவுனுக்கு போவோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அவங்களோட ஒவ்வொரு லைக்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான லைக்ஸ். ஸோ அதனால் இப்போ வந்து என்னென்னா சாப்டர் 1 ஃபுல் கம்ப்ளீட்டட். இதுக்கடுத்து டவுன் டவுன்
இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். டாடா பை பாய்.